வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, ஏறக்குறைய 18 ஆண்டுகளுக்கு பின்னாடி இணையக்கூடிய சூரியன், கேது இந்த இணைவை பத்தி தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். ஜென்ரலா பாருங்க, இந்த சூரியன், கேது 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூரியனுடைய இடத்தையும் பார்க்கணும், கேதுனுடைய இடத்தையும் பார்க்கணும். ஏன்னா சூரியனை பாத்தீங்கன்னா ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேது பாத்தீங்கன்னா ஞான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா பாருங்க, இந்த சூரியன் கேது, சூரியன் ராகு, அதே மாதிரி சந்திரன் கேது, சந்திரன் ராகு, முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் ராகுவை கிராணம், சூரிய கிராணம் அப்படிம்பாங்க. சந்திரன் ராகு பாத்தீங்கன்னா சந்திர கிராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது. சூரியன் பாருங்க, ஜென்ரலாவே அஸ்ட்ராலஜில ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தையை குறிக்கக்கூடிய இடம் ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா பாருங்க, சூரியன் ஆளுமை, தொழில், மேன்மை, வெற்றி, அரசு சார்ந்த ஒரு முன்னேற்றம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்துக்கும் காரகங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கேது பாத்தீங்கன்னா ஞானம், மோட்சம், சொசைட்டில அதாவது சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து, ஆன்மீக ரீதியான அறிவு, இது எல்லாத்துக்கும் காரகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சூரியன் கேது பயிற்சி பாருங்க, செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இணைய போகுது. இப்போ ஜென்ரலா பாருங்க, கேது அதாவது சூரியன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கன்னி ராசியில சஞ்சாரம் பண்ண போறாரு. அங்க ஆல்ரெடி பாருங்க கேது பகவான் இருக்காரு. இந்த சூரியன் கேதுனுடைய இணைவு அப்படின்றது பாத்தீங்கன்னா பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ப்ளஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்குலாம் நல்ல ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க ரிஷபம். ரிஷபம் ஆல்ரெடி நிறைய பயத்தில் இருக்காங்க. ஜென்மகுரு வனத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ரகதி ஓகே, கோப்பப் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே லக் அடிச்சிருக்குங்க. எப்படின்னு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, இந்த சூரியன் அண்ட் கேது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்பினேஷன் ரெண்டும் சேர்றது கிராண யோகம், கிரகண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபத்துக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட்ல பெஸ்டா இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிஷபத்துக்கு ஒரு படிப்பு அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஏன்னா ஞானக்காரகன் கேது இருக்கிறதுனால படிப்பு ரிலேட்டட் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு வரும். அதே மாதிரி பாருங்க, ஒரு பிள்ளை இருக்கு, அவங்க ஃபாரினுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின்ல போய் ஹையர் எஜுகேஷனுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாதகமா இருக்குமா? தாராளமா சாதகமா இருக்கும். இந்த ஒரு மாத காலம் பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் இணைவு. அந்த இணைவு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா கிரகண யோகம் அப்படின்றது. இந்த கிரகண யோகம் பாருங்க ஒரு மாச காலகட்டம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேவரா இருக்கும் இந்த ரிஷபத்துக்கு. அப்போ வெளிநாட்டில் பிரயாணம் பண்ணி வெளிநாட்டில் படிப்பு அப்படின்னா நல்ல சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி உள்நாட்டிலேயே நாங்கள் படிக்கணுங்க அப்படின்னாலும் படிப்புக்கான வாய்ப்பு வரும், ஞானத்துக்கான வாய்ப்பு வரும். அதே மாதிரி பாருங்க, இந்த எக்ஸாம்ஸ்லாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறோங்க, கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா? இந்த ஸ்டேஜில் இந்த 1 மந்த்தில் ஏதாவது உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் ஏதாவது வருதுன்னா அதில் கிளியர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் ஒரு மரியாதை அப்படின்றது வரும், ஒரு சின்ன புகழ் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு ஆன்மீகத்தில் மேன்மை, உங்களோட ஞான மார்க்கம் அதிகமாகவும் இறை வழிபாட்டில் அதிகமாகவே ஈடுபடுவீங்க. ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு இந்த 30 நாட்களும் ஒரு மரியாதைக்கும், அந்தஸ்துக்கும், கௌரவத்துக்கும், ஒரு அங்கீகாரத்துக்குமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ராசி ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க சிம்மம்க்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம், பிஸ்னஸ், நாங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. பிஸ்னஸில் வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். சொத்து தகராறுலாம் நிறைய இருக்குங்க குடும்பத்தில் அப்படின்னா அதெல்லாம் பாசிட்டிவாக வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ரீசன் என்னென்னா சூரியனோட இது நல்லா இருக்குது. ஓகேங்களா? சூரியனோட பயிற்சி இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால டைரெக்டாக கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒரு ஹெல்ப்பு, ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஏதாவது நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணணும், ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் சார்ந்து ஏதாவது லோடு அந்த மாதிரி எந்த விஷயம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னாலும் ஈஸியாக கிளிக் ஆகிடும். கவர்மெண்ட் ரிலேட்டட் எந்த வேலைனாலும் டக்குன்னு கிளிக் ஆகிறதுக்கு சிம்மத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிநாதனே சூரியன் தானே. ஸோ சூரியன் ரொம்ப நல்லது பண்ணுவான். அதுக்கு அடுத்து பாருங்க, ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ரொம்ப நாளாக ஒரு கேஸ் இழுத்தடிச்சுக்கினே இருந்துச்சுங்க. அந்த கேஸ் என்ன ஆகும்? அந்த கேஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி குடும்ப ரீதியாக சொத்து பிரச்சனை, சொத்து தகராறு, இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? மேன்மைக்கும் முன்னேற்றத்துக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்குமான காலகட்டம் சிம்மத்துக்கு இந்த ஒரு மாத காலகட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 3ஆவதா பயனடையக்கூடிய ராசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி.
ஜென்ரலாகவே விருச்சிக ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சம், ராகுவும் கேதுவும் ரொம்பவே நல்லா இருப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது இருந்தாலும் மென்டலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கிடையாது. நிறைய போராடுவாங்க. ஒரு சாதாரண விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராடி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விருச்சிகத்துக்கு குருவே ஆல்ரெடி நல்லா இருக்காரு, அவரோட நேர் பார்வை இருக்கிறதுனால விருச்சிகத்துக்கு அதிசயமா அவங்களே நல்லதான் நினைப்பாங்க, நல்லதா யோசிப்பாங்க, நல்லதா செய்வாங்க. அதுலயும் இந்த ஒரு மாத காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா கிடப்புல இருக்கு. ரொம்ப நாளா பாருங்க இந்த விஷயம் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினைச்சிட்டே இருக்க, ஆனப்பாடே இல்லை. ரொம்ப நாளா கிடப்புல இருந்த ஒரு விஷயம், ரொம்ப நாளா அடைவுல இருந்த ஒரு விஷயம், ரொம்ப நாளா மூலையிலேயே முடங்கி கிடந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப அது என்ன விஷயமா இருக்கலாம்? நான் வந்து ரொம்ப நாளா ஒரு வீடு விற்கணும் 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 ரொம்ப பிளான் பண்ணுங்க, ஆனா வந்து விற்கவே இல்லை அப்படின்னா விற்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளா ஒரு வீடு வந்து வாங்கணும் வாங்கணும் ரொம்ப பிளான் பண்ணுங்க, வாங்குறதுக்கு வழியே இல்லை. இந்த ஒரு மாத காலகட்டம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு, வாங்குறதுக்கு சான்ஸ் உண்டு. ரொம்ப நாளா பழைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்கணும்னு யோசிச்சேன், முடியவே இல்லை. இந்த மாசம் யோசிங்க, ட்ரை பண்ணுங்க, முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாள் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குங்க, அதை கிளியர் பண்ணணும் பிளான் பண்ணிட்டே இருந்தேன், கிளியர் பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளா அடைவில் இருக்கிறது, ரொம்ப நாளா முயற்சி, நிறைய முறை முயற்சி பண்ணேன், நானே அரைகுறையா பண்ணேன், சின்சியராகவும் பண்ணேன், நடக்கவே இல்லை அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு தன லாபம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மேன்மை சந்தோஷம் உண்டு. அதுக்கும் மேலே அவங்க எக்ஸாம்ஸ் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம்ஸு கிளியர் பண்ணும் அப்படின்னா அதெல்லாமும் பாசிட்டிவாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. ஓகேங்களா? இது விருச்சிக ரீதியாக ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் தனுசு. தனுசு வந்து பாருங்க 7 நாட்டு சனியில நிறைய கஷ்டம், நிறைய அவமானம், நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து குழந்தை பிறந்துச்சுங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு நிறைய பேர் வந்து வேலையை இழந்தாங்க. இந்த 7 நாட்டு சனியில் நிறைய பேர் குடும்பத்தை இழந்தாங்க, குடும்பத்தில் கான்ஃப்ளிக்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீங்கள் பார்த்தீங்க, நிறைய அசிங்கப்பட்டீங்க, நிறைய அவமானப்பட்டீங்க. ஸோ தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இழந்த மரியாதையை உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலை இழந்தவங்களுக்கு நிறைய வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஒரு பெருசாக நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு உண்டு. முக்கியமாக சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட ஹானர் அப்படின்றதே அதிகமாகும். உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும், உங்களோட திறமைகள் வந்து வெளிப்படும். அதுக்கான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த 4 ராசிக்கும் இந்த சூரியன் கேது இணைவு, இந்த கிரகண யோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.